காலை எந்திரிச்சதும் முத்தத்தை கூட்டு தொழி இந்த மாமியை கிளவி திட்டிகிட்டு இருக்கு. இதனாலேயே சீக்கிரமா எந்திரிக்க வேண்டியது இருக்குப்பா. என்ன வசந்தி, தனியா என்ன புலம்புன மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, காலையில நீங்கள் எங்கே கிளம்பிட்டியே? பால் வாங்க போறேம்மா. நான் முத்தத்தை பெருகிட்டு தாங்க்கா போய் பால் காய்க்கணும். அப்படியா வசந்தி? சரிம்மா, நீ வேலையை பாரு, நான் வாரேன். இந்த காலையில் முத்தத்தை கூட்டுறது என்ன கஷ்டமாக இருக்கு. என்ன செய்ய, பெருக்குவோம். என்னது இது? யார் வந்து இங்கே போட்டது? எவா கொண்டு வந்து போட்டான்னு தெரியலையே. நம்ம வீட்டில் உள்ளதை அள்ளி போடவே கஷ்டமாக இருக்கும். இதில் அடுத்தவா வீட்டில் உள்ளதையும் சேர்த்து அள்ளி போட வேண்டியதாக இருக்குது. யார் வீட்டில் உள்ளதுன்னு தெரியலையே. எல்லாம் இந்த பக்கத்து வீட்டுக்காரியாக தான் இருக்கும். அவள் வீட்டு குப்பையை என் வீட்டில் வந்து கொண்டு போட்டிருக்கா. யார் கிடத்தி தள்ளிட்டு இருப்பா? இதே இவளுக்கு வேலையாக போச்சு. இன்னைக்கு இவளை சும்மா விடக்கூடாது. இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவள சும்மாவே இருக்க மாட்டுக்காள்வல. அவள் வீட்டு குப்பையொலி நம்ம வீட்டில் வந்து போட்டுறாள்வ. வீட்டு முன்னாடி குப்பையை போட்டால் பெருக்கி அள்ளணும். அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு முன்னாடி போட்டுறது. சோத்துக்கு இந்த பக்கம் அள்ளி வீசிட வேண்டியது. இங்கே வீடு தானே இருக்கு, காடு இருக்கிறதா நினைப்பு போல. காலையிலேயே என்ன இந்த 4 மணி கிடந்து இப்படி கத்திட்டு இருக்கா? யாரையோ திட்டிட்டு இருக்கா போல. யாரதான் கிடந்து ஏசியாவளோ தெரியல. இங்கே நான் கிடந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன். குப்பையள்ளி நல்லா தட்டிட்டு ஜாலியாக இருக்காள்வ. யாரை திட்டுறா இவா? குப்பையாளி தட்டிட்டு ஜாலியா இருக்காவளா? யார் அது? வீட்டுக்கு முன்னாடி குப்பை கிடந்தா அள்ளி தூர தட்டணும். இப்படி மதுளுக்கு இந்த பக்கமா தட்டுவாவ. என்ன சொன்னாலும் காதுலயே வாங்க மாட்டாளுமா. நல்லா கல்லு மாதிரி நடு வாசல உட்கார்ந்துருக்காள்வ. கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காவளா? இப்ப யார சொல்றா? 4 மணி இன்னைக்கு யாருக்கிட்டே சண்டை இழுக்காம இருக்க மாட்டா போல. நல்ல பேண்ட் சட்டை போட்டு மினிக்கிட்டு அலைஞ்சா மட்டும் பத்தாது. குப்பையை கொண்டு ஒழுங்கா போடணும். பேண்ட் சட்டையா? நம்மளை தவிர நம்ம ஊர்ல யார் பேண்ட் சட்டை போடுறா? ஏதோ ஆம்பளையால திட்டுறாளோ? இருக்கும் இருக்கும், யாருன்னு பாப்போம். நல்ல மலைமாடு மாதிரி வளர்ந்தா மட்டும் போதாது, கொஞ்சமாவது அறிவும் வளரணும். மலைமாடா? இவ யார சொல்றா? எல்லாமே என்ன சொல்ற மாதிரி இருக்க. இப்படி பக்கத்து வீட்டுல இருந்துட்டு குப்பையள்ளி என் வீட்டுல போடுறாள்வ. கன்ஃபார்ம் இந்த 4 முடி என்னதான் திட்டுறா. 4 முடி என்ன? இரு வாரேன். என்ன 4 முடி? நானும் பார்த்துட்டே இருக்கேன். வாய் ரொம்ப ஓவரா பேசுறா. நான் என்ன பண்ணி இப்ப என்ன திட்டிட்டு இருக்கா? என்னது? நீ என்ன பண்ணியா? நான் என்ன பண்ணேன்? என் பாட்டுக்கு என் வீட்டு திணையில உட்கார்ந்துருக்கேன். ஆமா, குப்பையெல்லாம் அள்ளி என் வீட்டுல போட்டு போய் உட்கார்ந்துருக்கா. குப்பையா? எங்க நான் பாக்கட்டும். 4 முடி கையில விளக்கு மரம் தூக்கிட்டு அலைஞ்சா மட்டும் பத்தாது. வீட்டை கூட்டி பெருக்கி குப்பையை அள்ளணும். குப்பைய அள்ளணுமா? அள்ளுனா மட்டும் பத்தாது, குப்பையை கொண்டு வெளியே போடணும். ஆமா ஆமா, நீ குப்பைய வெளியே போடச்சுன்னா என் வீட்டுக்கு கொண்டு போட்டிருக்கா. நான் போடல 4 முடி. பாரு, காலையில எந்திரிச்சனும் நல்லா வீட்டு வாசலெல்லாம் பெருக்கி குப்பையால இங்க போட்டுட்டா. என்ன நினைச்சிட்டு இருக்கா நீ? நான் போடலன்னு சொல்றேன்ல. என்னம்மா சின்ன பொண்ணு, இங்கே நின்று சண்டை போயிட்டு இருக்கீங்க 2 பேரும்? கோமதிக்கா, எல்லாம் இந்த 4 முடிதான்க்கா. காலையில இருந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. நான் எதுவுமே பண்ணலக்கா. என்னாச்சுமா வசந்தி? நான் போகும்போது நல்லதானமா இருந்தா? ஏக்கா, கோமதி அக்கா, நீங்களே வந்து என் வீட்டை பாருங்கக்கா. என்னம்மா வசந்தி, இவ்வளவு குப்பை கிடக்கு, நீ இன்னும் பெருக்கி இல்லையோ? ஏக்கா, நான் தினமும் தானக்கா தூத்து பெருக்கி அள்ளிட்டு இருக்கேன். ஆமாம்மா. அது எப்படிக்கா ஒரு நாள் இவ்வளவு குப்பை சேரும்? இவாதாக்கா, இந்த சின்ன பொண்ணு தான் எல்லா குப்பையும் அள்ளி என் வீட்டுக்குள்ள போட்டிருக்கா. கோமதிக்கா, நான் ஏக்கா அப்படி பண்ண போறேன்? நான் குப்பையெல்லாம் அள்ளி அங்கதாங்க போட்டு வந்தேன். இவ வீட்டுக்குள்ள போடல. இல்ல கோமதி அக்கா, இவ பொய் சொல்றா. இவதாக்கா போட்டிருப்பா. 4 முடி, நீ என்கிட்ட அடி வாங்க போற பாத்துக்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். காலையில இருந்து ஓவரா தான் பேசிட்டு இருக்கா. ஓஹோ, அடிச்சிருவியா? நீ அடிக்கிற வரைக்கும் கையன பூ பறிச்சுட்டு இருக்கோன்னு நினைக்கிறியோ? ஒழுங்கு மரியாதை நீ போட்ட குப்பையெல்லாம் அள்ளிட்டு போ. என்னால அள்ள முடியாது, அது என் வீட்டு குப்பை இல்ல. ஏய் ஏய் வசந்தி, கொஞ்சம் பொறுமையா இருமா. சின்ன பொண்ணு, அமைதியா இருமா, சண்டை போடாதே. ஏக்கா பாருங்கக்கா, நான் சும்மா தாக்கா வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருந்தேன். என்கிட்ட போய் சண்டைக்கு வரா. இக்கா, இவ்வளவு குப்பை அள்ளி போட்டிருக்காக்கா. எப்படிக்கா நான் சண்டை போடாம இருக்க முடியும்? இரு வசந்தி, நான் கேட்கேன். சின்ன பொண்ணு, ஏமா இப்படி பண்ணா? ஏக்கா, அவ சொல்றா நீங்களும் என்கிட்ட வந்து கேட்கலக்கா. நான் போடலக்கா. கோமதிக்கா, என்னாச்சுக்கா? ஏன் இங்க சத்தமா இருக்கு? லட்சுமி, நீயும் வந்துட்டியா? ஆமாக்கா, காலையிலேயே ஒரே சத்தமா இருக்கு. யாரோ சண்டை போடுறாளோ நினைச்சு பார்க்க வந்தேக்கா. நம்ம சின்ன பொண்ணு வசந்தியாம சண்டை போடுறாவ. ஏன் மாடு, ஏன் காலையிலேயே கத்திட்டு இருக்கா? ஏ கலக்குருவி, நீ பாத்தியோ? அவ என்ன காலையில என்ன திட்டிக்கிட்டு இருக்கா? நீ என்ன என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கே என்ன? சரி சரி, கோவப்படாதே.
வசந்தி உனக்கு என்ன? அவ தான் என் வீட்டுக்குள்ள குப்பை அள்ளி போட்டிருக்கா. அவளை அல்ல சொல்லுங்க. கோமதி அக்கா அவளை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. நான் போடவே இல்ல. வசந்தி சின்ன பொண்ணு தான் போடலன்னு சொல்றாளாமா, நீ ஏமா அவட சண்டைக்கு போறா? ஈக்கா, அவ போடலாம் வேற யாருக்கா போட்டிருப்பாவ? பாருங்க, இந்த பக்கத்துல அவ வீடு தான் இருக்கு. ஓ, என் வீடு இருந்தா நான் தான் போட்டிருப்பேனோ? ஆமா, நீ தான் போட்டிருப்பா. வசந்தி அதான் சின்ன பொண்ணு சொல்றாளாமா அவ போடலன்னு, விடுமா இத? எப்படிக்கா விட முடியும்? இவ்வளவு குப்பை கிடக்கு, இதை யார் அழுவா? உன் வீட்டு குப்பை தானே, நீ தான் அல்லணும். பாத்தியலக்கா, குப்பையும் அவளே போட்டுட்டு என்ன அல்ல சொல்றா. சின்ன பொண்ணு கொஞ்சம் சும்மா இருமா. சின்ன பொண்ணு நீ குப்பை போடல. இக்கா நம்புங்கக்கா, நான் போடல. வசந்தி அவதான் சொல்றாளா வசந்தி அவ போடலன்னு, நீ விடுமா. என்னவோக்கா, இவ அவ்வளவு குப்பையும் டெய்லி அள்ளி போட்டுருதா. நானே பெருக்கி பெருக்கி அள்ள வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து, நானே அள்ளி தொலைக்கிறேன். சின்ன பொண்ணு நீயும் சண்டை போடாதம்மா, போ. ம் சரிக்கா. வசந்தி நான் வாரேம்மா. நீ குப்பை போட்டுட்டு என்ன அள்ள வச்சுட்ட. இரு, உன்னை ஒரு நாள் பாத்துக்கிறேன். ஆ பாத்துக்க பாத்துக்க. உமா, நேத்து காலையில உங்க அம்மா வீட்டுக்கு போனல, எப்படி இருந்துச்சு? ஆமா உமா, அம்மா வீட்டுக்கு போனா ஜாலியா தான் இருக்கும். ஆமாக்கா. நல்ல வகை வகையா சாப்பாடு தந்திருப்பாவல. ஆமாக்கா. அப்புறம் உமா, நீ இல்லாத நேரத்துல இங்க ஒன்று நடந்துருச்சு உமா. அப்படியாக்கா, என்ன ஆச்சு? இந்த சின்ன பொண்ணு இருக்காள, அவளுக்கும் எனக்கும் சண்டை ஆயிட்டுமா. என்ன ஆச்சுக்கா? உமா, அவ வீட்டு முத்தத்தை பெருக்கி எல்லா குப்பையும் அள்ளி என் வீட்டு முத்தத்துல போட்டுட்டா. அப்படியாக்கா? ஆமா உமா, அவட நேரா சண்டைக்கே போயிட்டேன். ஐயோ, என்ன ஆச்சுக்கா? நல்லா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்ப பார்த்து இந்த கோமதியக்கா வந்துட்டாவ. என்ன சொன்னாவக்கா? கோமதியக்கா எப்பவும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாவ. ஆமாக்கா. அதான் சின்ன பொண்ணு போடலன்னு சொல்றாளா வசந்தி, நீனே குப்பையை பெருக்கலன்னு சொல்லிட்டாவ. ஐயோ, பிறகு என்னச்சுக்க, நானே அவளத்தையும் அள்ளி போட்டிருக்கேன் உமா. ஏக்கா இப்படியா நடந்துச்சு? ஆமா உமா, ஒரே டென்ஷனா போச்சு பாத்துக்க. சின்ன பொண்ணுனா ஒரு செந்தூர பூனா. பாத்தியா உமா, என்ன குப்பல்ல வச்சுட்டு நல்லா ஜாலியா பாடிட்டு வரா. ஆமாக்கா. வெள்ளை கட்டினா நல்ல வெள்ளி ரதோனா, கண்ணு குட்டினா ஒரு காலம்னா. ஆமா, பெரிய கார் காலமா, நம்ம ஊருக்கே பிடிச்ச பெரிய பிசாசு. இந்த 4 முடி அன்னைக்கு அவ வீட்டு முன்னாடி நான் குப்பை போட்டேன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வந்தா, இன்னைக்கு என் வீட்டு முன்னாடி இவ்வளவு குப்பையை போட்டு வச்சிருக்கா. அதான் இந்த இழுவை கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா போல. இவள ஏன் 4 முடி என்ன என் வீட்டு முன்னாடி குப்பை அள்ளி போட்டா? நான் போடல. நான் என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியோ? நீ பெருக்காம போட்டிருப்பா, அதான் குப்பையா கிடக்கு. நீயே உன் வீட்டு வாசல்ல குப்பையை போட்டுட்டு நான் போட்டேன்னு சொன்னா, இப்போ என் வீட்டு வாசல்ல நீயே குப்பையை போட்டிருக்கா. ஏய் சின்ன பொண்ணு, நான் போடல. நான் ஒன்றும் உன்ன மாதிரி பொய் சொல்ல மாட்டேன். அடுத்த வீட்டுல குப்பை அள்ளி போட மாட்டேன். ஆமா, எனக்கு உன் வீட்டுல குப்பை அள்ளி போடுறதானே வேலை. என்கிட்ட வேணும்னே சண்டை இழுக்குன்னு சொல்லி நீ தான் என் வீட்டுல குப்பை அள்ளி போட்டிருக்கா. உன் வீட்லயே நீ தான் போட்டிருக்கா. நான் போடலன்னு சொல்லிட்டே இருக்கேன், நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா? சின்ன பொண்ணு என்னாச்சுமா? ஏக்கா இவள பாருங்கக்கா, குப்பை அள்ளி என் வீட்டு வாசல்ல போட்டிருக்கா. என் மாடு, நீ பெருக்காம இருந்திருப்பியா இருக்கும், அதுக்கே அவளை சொல்றா? என் கலக்குருவி, நான் இப்பதான் பெருக்கி போட்டு கடைக்கு போயிட்டு வாரேன். அதுக்குள்ள யாரையும் குப்பையை தட்டியிருக்காவ. எல்லாம் இந்த 4 முடிதான். ஏன் சின்ன பொண்ணு, நான் உன் வீட்டு முன்னாடி குப்பைய போடல. நீ தான் போட்டிருக்கா. ஏமா ஏமா 2 பேரும் சும்மா இருங்கம்மா. மாத்தி மாத்தி குப்பையை போட்டு ஏன் இப்படி சண்டையை போடுறிய? கோமதிக்கா, நான் சொல்றது கேளுங்கக்கா, நான் குப்பை போடவே இல்ல. இப்பதாங்க தூத்து விட்டு போனேன், இவ்வளவு குப்பையை அள்ளி போட்டிருக்கா. என்ன சின்ன பொண்ணு, நீ ஓவரா பேசிட்டு இருக்கா. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன இவள ஏதோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போறா. ஏக்கா எங்கக்கா போறிய? நில்லுங்கக்கா, நானும் வாரேன். சின்ன பொண்ணு, அவ இவ்வளவு வேகமா எங்கம்மா போறா? ஏக்கா எங்கேயாவது போய் தொலைறாக்கா, இந்த குப்பையை மட்டும் அள்ளிட்டு போனா நல்லா இருக்கும்க்கா. சின்ன பொண்ணு நீ விடுமா, இப்படி எல்லாம் கடந்து சண்டை போடாதம்மா. நீயே பேசாம இன்னொரு வாட்டி பெருக்கி குப்பையை அள்ளிருமா. ஏக்கா அதெல்லாம் முடியாதுக்கா, நான் குப்பை போடவே இல்லை. எப்படிக்கா நான் அள்ள முடியும்? இன்னைக்கு நான் அள்ளுனேன்னு வைங்களாம், அவ டெய்லி இதே மாதிரி குப்பை போட்டுட்டே இருப்பா. சார் சார் என்னாச்சுமா? சார், எங்க தெருவில் ஒரே சண்டையா வருது சார். ஏமா
ஏதாவது கலவரம் நடக்குதோ? ஐயோ இல்லை சார். அப்போ என்னம்மா பிரச்சனை? சார் என் வீட்டு முன்னாடி யாரையும் குப்பையை கொட்டுறாங்க சார். ஏம்மா, குப்பை கொட்டுறதுலாம் ஒரு பிரச்சனையாம்மா? சார் எல்லார் வீட்டு முன்னாடியும் குப்பை கொட்டுறாங்க சார். இப்படி எல்லா இடத்துலையும் குப்பை கொட்டினா நம்ம நாடு குப்பை தொட்டி ஆயிரும் சார். எனக்கு இந்த நாட்டு மேல அக்கறை இருக்கு சார், அதான் உங்களை கூப்பிட வந்தேன். என்னம்மா சொல்றா? ஆமா சார், நீங்க வாங்க சார், நம்ம நாடு குப்பை ஆகாம நம்ம காப்பாத்துவோம். நீ போமா, நான் வாரேன். வான்னு கூப்பிட்டா இந்த சார் வருவாரா? நாடுன்னு சென்டிமெண்டா பேசினாதான் வராரு. என்னம்மா சொல்றா? ஒண்ணு இல்ல சார். சின்ன பொண்ணு அங்க பாருமா, வசந்தி போலீஸ கூட்டிட்டு வரா. சார் இவதான் சார் என் வீட்டு முன்னாடி குப்பை அள்ளி போட்டுட்டா. சார் நான் போடல சார், இவ தான் சார் என் வீட்டு முன்னாடி குப்பை அள்ளி போட்டா. ஏம்மா, 2 பேரும் சும்மா இருங்கம்மா. ஆமா, நீங்களா யாரு இங்கேயா நிக்கிறீங்க? சார் எங்களுக்கும் இந்த தெரு தான். அப்படியா? நீங்க யாராவது இங்க வந்து குப்பை போட்டீங்களா? இல்ல சார், நாங்க யாரும் போடல. சரிம்மா, நான் இந்த ஏரியா சிசிடிவி கேமராவை செக் பண்ணிட்டு சொல்றேன். யாரு மட்டும் குப்பையை போடுறதுன்னு தெரியட்டும். ஜெயில தூக்கி போட்டுருதேன் அவங்கள. எல்லாரும் இங்கே இருங்கம்மா, நான் மத்த வீட்டெல்லாம் போய் விசாரிச்சுட்டு வரேன். ஏய் வீட்டுக்கு போ. அம்மா நான் குப்பையா. ஏய் வாய மூடு. என்னம்மா, அந்த குழந்தை யாரோடது? என்ன சொல்ல வருது? ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணுதான். சும்மா என்ன கூட வந்திருக்கா. ஏ இழுவ, அந்த பிள்ளை குப்பையை பத்திலாம் சொல்ல வந்துச்சு, நீ சொல்லுமா. அம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் குப்பையை கொண்டு வந்து இந்த ஆண்டி வீட்ல கொட்டிட்டேன். ஏம்மா, அந்த பிள்ளை என்னம்மா சொல்லுது? சார் அது சின்ன பிள்ளை சார், தெரியாம ஏதோ சொல்லுது. சார் இதுல ஏதோ சதி இருக்குது, அந்த பிள்ளையை கூட்டு கேளுங்க. பாப்பா இங்க வாமா. பாப்பா, குப்பை இங்க வந்து யாருமா கொட்ட சொன்னா? எங்க அம்மா. என்னம்மா சொல்லுது இந்த பொண்ணு? நீ தான் குப்பையை கொட்ட சொன்னியா? உமா நீயா குப்பையை கொட்டுன? ஆமா. ஏமா இப்படி பண்ணீங்க? குப்பையை குப்பை தொட்டியில கொட்ட வேண்டியதானே? இல்லனா குப்பை வண்டி வரும், அதுல கொட்டுங்கம்மா. என்ன மன்னிச்சிடுங்க சார். யாரும் இதே மாதிரி குப்பையை வெளியே கொட்டாதீங்கம்மா. குப்பையை குப்பை தொட்டியில போடுங்க. அதான் தெரு தெருவா குப்பை வண்டி வருதுலாமா, அதுல குப்பையை கொட்டுங்க. இப்படி கண்ட இடத்துலலாம் குப்பையை கொட்டாதீங்கம்மா. எல்லா இடத்துலயும் இப்படி குப்பையை கொட்டினீங்கன்னா நோய் தாமா வரும். குப்பையை குப்பை தொட்டியில போடுங்கம்மா, அப்பதான் வீடும் நாடும் சுத்தமா இருக்கும். எந்த நோய் நொடி இல்லாம எல்லாரும் நல்லபடியா வாழலாம். குப்பையை குப்பை தொட்டியில போடுமா, இனிமே ரோட்ல போடுறத பார்த்தேன் ஜெயில புடிச்சு போட்டுருவேன்.